அனைவருக்கும் வணக்கம். நாம் கியா கேரன்ஸ் ப்ரெஸ்டீஜ் ஆப்ஷனலோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இது எல்லாமே ஒரு வீடியோ சீரீஸாக போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில். ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்து நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இது வந்து பார்ட் 3. பார்ட் 3ல் வந்து நம்ம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல் வந்து மிஸ் பண்ணியிருந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேர்ட் ரோவோட சீட் ஸ்பேஸ் அண்ட் கெப்பாசிட்டி இதெல்லாம் பார்த்துருவோம். நீங்கள் செகண்ட் ரோலே பார்த்தீங்கன்னா ஒன் டச் ஃபோல்டு தான் அந்த செகண்ட் ரோ. நீங்கள் செகண்ட் ரோ சீட்டை வந்துட்டு அந்த மேலே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோல்ட் ஆகிக்கும். தேர்ட் ரோ வந்து நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ரோவில் வந்துட்டு ஒரு கப் ஹோல்டர் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு கப் ஹோல்டர் இருக்குது. அண்ட் வந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் யூஎஸ்பி சார்ஜர். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ 3 ரோக்குமே வந்துட்டு ரெண்டு யூஎஸ்பி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப பெரிய விஷயம். அண்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ரோக்கு மேலே வந்து ஏசி அண்ட் ஒரு ஹாலோஜன் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஏசி ஃபேன் வந்துட்டு தேர்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ ரெண்டு ரோலையுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ரோவில் 2 ஃபேனு, ஒரு ஹாலோஜன் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இது லேம்ப் வந்து எல்இடியில் ஹாலோஜன் தான். அண்ட் தென் நீங்கள் செகண்ட் ரோக்கு வந்தீங்க அப்படின்னா செகண்ட் ரோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது செகண்ட் ரோலையும். அண்டு செகண்ட் ரோக்கு முன்னாடி வந்து ஏசி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற நாப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஏசி வந்துட்டு உங்கள் நீடுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ரோலையும் 2 யூஎஸ்பி 12 வோல்ட் யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது நான் முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது குட்டி வாட்டர் பாட்டில், ஜூஸு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அண்டு டோரோட சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அண்ட் 2 சைடோட டோர்லேயும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் ஓவராலாக செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோவோட ஸ்பேஸ் பார்க்குறப்ப ரொம்பவே நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 11 பேர் போனோம். குழந்தைங்க ஒரு 3 பேர் சேர்த்து, பெரியவங்க 8 பேர், 11 பேர் போனோம். ஆக்சுவலாக நல்லாவே இருந்துச்சு, ஸ்பேஸும் நல்லாயிருக்கு. தென் இது ஒரு நல்ல ஃபீச்சர். ஆக்சுவலாக இந்த நம்ம கியா கேரன்ஸில் எல்லா மாடல்லையும் வந்துட்டு உங்களுக்கு இந்த சன் ஷேடோ வந்துடுது. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா டேயில் வந்து ட்ராவல் பண்ணுறப்ப, மத்தியான டைமில் ட்ராவல் பண்ணுறப்பலாம் இதை நீங்கள் போட்டு விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூரிய ஒளி வந்து உள்ளே வராது. தென் டேஷ்போர்ட்டை பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது நீங்கள் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு அப்படியே கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் ஆர்எல்ஸ் வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் விண்டோ வந்து நமக்கு ஆல் விண்டோ வந்து பவர் விண்டோ தான். ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு டோரு எல்லாமே உங்களுக்கு ஒன் டச் அப் அண்ட் டவுன் தான். உங்களுக்கு செப்பரேட்டாக டோர்லேயும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் டிரைவர் சைடும் வந்து நீங்கள் விண்டோ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வேணும்னா லாக் அண்ட் அன்லாக் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட நம்ம கீ வந்து ஃபுல்லி ரிமோட் கீ தான். ஃபஸ்ட்டு 2 பட்டன் வந்து லாக் அண்ட் அன்லாக்கு. தேர்ட் பட்டன் வந்து நீங்கள் இன்ஜினை ரிமோட்டாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 4th பட்டன் வந்து பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் எவ்ரிவன். இந்த வீடியோவோட நம்ம கியா கேரன்ஸ் ப்ரெஸ்டீஜ் ஆப்ஷனலோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். சப்போஸ் நான் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கவர் பண்ண கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்த்துட்டு நான் வீடியோ போடுறேன்.
பாய்.